அனைவருக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் நாமும் நமது பிள்ளைகளும் உரைச்சி தரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் டென்மார்க்கில் குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்வியியல் துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் எழுதிய சொன்னது நான் தானா என்ற அனுபவக் கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை 2024 வெளியான கலாநிதி ஜீவகுமாரனின் உங்கள் குழந்தைகள் அல்ல என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. உரை சித்திரம் சொன்னது நான் தானா. எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இந்த நிகழ்வு டென்மார்க்கில் நடந்து சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் என நினைக்கின்றேன். ஆனாலும் அந்த நிகழ்வு என் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் இன்று வரை வலியை தருவதாகவே இருக்கின்றது. அது ஒரு ஓய்வு நேர பள்ளி. பாடசாலை முடிந்த பின்பு பெற்றவர்கள் வந்து பிள்ளைகளை கூட்டி போகும் வரை பிள்ளைகள் விளையாடி ஓய்வெடுக்கும் ஓர் இல்லம். நான் அங்கு ஆசிரியராக பணிபுரிந்த காலம் அது. பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடுவது, சமைப்பது, கைவேலைகள் செய்வது என எல்லோரும் மகிழ்வாக இருப்போம். அங்கு சங்கர் என்ற 2ஆம் வகுப்பில் படித்த பிள்ளை அடிக்கடி வயிற்று வலி என கூறி சாப்பிடாமல் இருந்தான். அன்று எல்லா பெற்றோர்களும் வந்து தத்தமது பிள்ளைகளை கூட்டிச் சென்றபடி இருந்தனர். நேரம் 5 மணியான பொழுது பெரிதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கிவிட்டான். பிள்ளைக்கு வயிற்று வலியாக இருக்கலாம் என நினைத்து அவனது பெற்றோருக்கு ஃபோன் பண்ண போனேன். அம்மா அப்பாவுக்கு ஃபோன் போட வேண்டாம் கெலா என்றான். பெரியவரானாலும் மரியாதையாக பெயர் சொல்லி கூப்பிடுவது இங்கு இயல்பு. ஏன் அப்படி கூறுகின்றாய்? உன்னை பற்றிய தகவலை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிக்காது விட்டால் அது சட்டப்படி குற்றம் சங்கர் என நான் கூறினேன். நீங்கள் ஃபோன் அடித்தாலும் யாரும் எடுக்க மாட்டார்கள் என கூறி அழுதான். நான் அவனை அணைத்தபடி, ஏன் இப்படி சொல்கின்றாய் என கேட்டேன். அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போடுவார்கள். அம்மா தினமும் அழுவா. நான் நேற்று வீட்டு பாடம் செய்யவில்லை, படிக்கவோ பள்ளிக்கு போகவோ விருப்பமில்லை என்று அம்மாவிடம் சொன்னேன். அம்மா மீண்டும் அழுதார். தன் தலையில தானே அடித்தார். நீ படிக்காமல் மோக்கு பிள்ளையா போ, ஆனால் நீ பள்ளியால் வீட்டை வரும் பொழுது நான் வீட்டை இருக்க மாட்டேன். நான் செத்து போவேன் அல்லது காணாமல் போய்விடுவேன் என்று சொன்னவன். எனக்கு வீட்டு போக பயமா இருக்குது. பாருங்க, அப்பா அம்மா இதுவரை என்ன கூப்பிட வரவில்லையே என கூறி சங்கர் அழுதான். நாங்கள் கதைத்து கொண்டிருந்த பொழுது சங்கரின் அப்பாவும் அம்மாவும் மகனை கூட்டிச் செல்வதற்காக வந்தனர். சங்கர் தாயாரை இறுக கட்டிப்பிடித்தபடி மீண்டும் அழுதான். நடந்த நிகழ்வுகளை நான் விளக்கி கூறினேன். தாயாரின் கண்களும் பனித்தன. அடக்கடவுளே, நான் ஏதோ கோபத்தில் யோசிக்காமல் கதைத்து விட்டேன். என்ற பிள்ளையை விட்டு நான் எங்க போக போறேன்? அப்படி செத்து நான் சொர்க்கம் போனாலும் என்ற மனுஷனும் பிள்ளையும் இல்லாத இடம் எனக்கு சொர்க்கமாகாதே என கூறி அழுதார். இதுக்குத்தான் பிள்ளையிடம் அடிக்கடி கத்தி கதைக்காது என்று நான் அடிக்கடி சொல்வது. இப்போ வேற அது இங்கே வந்து நிற்குது என தகப்பனார் தாயார் மீது குற்றப்பத்திரிகை வாசித்தார். அவர்களை வழி அனுப்பிய பின்பு அன்று இருந்த ஆசிரியர்களின் கூட்டத்தில் இந்த சம்பவத்தை நான் கூறினேன். இந்த நிகழ்வை பதிவு செய்ய வேண்டியது எனது கடமையாகும். பதிவு செய்யாது விட்டால் அது சட்டப்படி குற்றமாகும். இதன் மூலம் சங்கரின் வளர்ச்சியில் அரசு அக்கறை கொள்ள தொடங்குகின்றது.
குடும்பத்தில் அவனுக்கு கிடைக்கும் அன்பும் அரவணைப்பும் நன்றாக உள்ளதா என்பதை கல்விக்கூடமும் அரசாங்கமும் கவனிக்கத் தொடங்குகின்றன. தொடர்ந்து வரும் நாட்களில் அவனது நடவடிக்கைகளை ஆசிரியர்கள் கவனித்து வருவார்கள். வீட்டில் பெற்றவரின் சண்டை அவனை தொடர்ந்து பாதிக்கும் இடத்து இந்த பிரச்சினை நகர சபைக்கு அறிவிக்கப்படும். அங்குள்ள ஆலோசனை குழு பெற்றவர்களை அழைத்து விசாரிக்கும். பெற்றவர்களுக்கு உளவியல் ரீதியாக ஆலோசனைகள் கொடுக்கப்படும். இந்த நிலையில் அரசாங்கத்தின் உதவியை பெற்று பெற்றவரும் குழந்தையும் நலம் பெறலாம். அவ்வாறு அல்லாது குடும்பத்தில் பெற்றோரிடம் வன்முறை, போதைப் பழக்கம், மனநோய் என்பன இருந்தால் குழந்தையின் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் நோக்கமாக கொண்டு அரசாங்கம் பெற்றவரிடமிருந்து குழந்தையை சட்டப்படி பிரித்தெடுத்து வேறு இடத்தில் வளர வைக்கும். இப்படியான நடவடிக்கையின் மூலம் அரசானது உங்கள் குழந்தைகள் மட்டும் அல்லர், அவர்கள் சமுதாயத்தின் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் என்பதை பறைசாற்றுகின்றது. மேலே குறிப்பிடப்பட்ட நிகழ்வின் மூலம் நாம் ஒரு விடயத்தை உணர முடிகின்றது. சங்கரின் பெற்றோர் சங்கர் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்ட பெற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை பிடிக்கின்றனர். அதன் தாக்கத்தால் தாயார் மன அழுத்தத்துக்கு ஆளாகி தான் என்ன சொல்கிறேன் என்ற விழிப்புணர்வு இல்லாது அந்த கடுமையான கவலையான வசனத்தை கூறியிருக்கலாம். அல்லது எந்த ஒரு மனவழுத்தமும் இல்லாது சங்கரை விரட்டி படிப்பிக்க அந்த வசனத்தை ஓர் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கலாம். எது எப்படியோ சங்கர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளான். பெற்றவர்கள் சிலவேளை நினைப்பது ஒன்றாகவும் சொல்வது வேறு ஒன்றாகவும் அமைந்து விடுவதுண்டு. இப்படிப்பட்ட செயற்பாடுகளுக்கு நம் ஆழ் மனதில் பதிந்திருந்து நம்மையும் அறியாமல் நம்மை ஆட்டிப்படைக்கும் அந்த சக்தி என்ன? எதற்காக நாம் இப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள இமேகோ தெரப்பி என்ற ஒரு சிகிச்சை முறை பற்றி அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாகும். ஹாவில் ஹென்ட்ரிக்ஸ், ஹெலன் லேக்கலி ஹண்ட் என்ற அமெரிக்க தம்பதியினால் 80ஆம் ஆண்டு கால பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒரு குடும்ப நல சிகிச்சை முறையே இமேகோ தெரப்பியாகும். இமேகோ என்பது ஒரு இத்தாலிய சொல். அதன் அர்த்தம் படம் என்பதாகும். நமது ஆழ் மனதில் நம் சிறு பிராயத்தில் நடந்த நிகழ்வுகள் காட்சி படங்களாக பதிந்துள்ளன. நம்மை சீராட்டி வளர்த்த பெற்றோர்கள், உறவினர்கள், அவர்களிடமிருந்து கிடைத்த அனுபவங்கள், உணர்வுகள் என்பவற்றை நாம் நமது அடிமனதில் பதிவு செய்து வைத்துள்ளோம். இத்தகைய பழைய பதிவுகள் தற்போது நாம் வாழும் வாழ்வில் எத்தகைய தாக்கங்களை உண்டாக்குகின்றன என்பதே இவர்களது ஆய்வின் கண்டுபிடிப்பாக அமைந்துள்ளது. விழிப்புணர்வுடைய குடும்பம், விழிப்புணர்வுடைய குழந்தை வளர்ப்பு என்பன இவர்களது ஆய்வுக்களங்களாக அமைந்தன. இத்தம்பதி இருவரும் உளவியலாளர்களாக பணிபுரிந்தனர். இதனால் களப்பணி செய்வதற்கும் ஆய்வுகள் செய்வதற்கும் பல மனிதர்களின் வாழ்க்கை சிக்கல்களை பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ள இவர்களுக்கு இலகுவாக இருந்தது. இயற்கையின் விதிகளை இவர்கள் கவனத்தில் கொண்டு அதனை பின்வருமாறு கிவிங் த லவ் தட் ஹீல்ஸ் என்ற தமது நூலில் குறிப்பிடுகின்றனர். உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் ஒவ்வொன்றும் வேறு வடிவிலும் அமைப்பிலும் படைக்கப்பட்டுள்ளன. அதுபடியால் தான் சிங்கம் வேறு, புலி வேறு, வரிக்குதிரை வேறு, மனிதர் வெவ்வேறு என எம்மால் பகுத்தறிய முடிகின்றது. உதாரணமாக வரிக்குதிரைகள் தான் என்று கண்டுகொள்ளப்படுவதற்கு இந்த வேறுபாடுகள் காரணமாகின்றன. ஆனாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வரிக்குதிரையும் தத்தமது தனிப்பட்ட பண்புகளில் ஏதோ ஒரு வேறுபாடு கொண்டவையாகவே பிறந்திருக்கின்றன. சாதாரணமாக பார்க்கும்போது நமது கண்களுக்கு இத்தகைய வேறுபாடு தெரிவதில்லை. ஆனால் கூட்டமாக வரிக்குதிரைகள் நிற்கும் போது ஓர் அம்மா வரிக்குதிரையால் தனது குட்டியை கண்டுகொள்ள முடிகின்றது. அவ்வாறே குட்டி வரிக்குதிரையும் தனது அம்மா யார் என்று கண்டுகொள்கின்றது. இவ்வாறாகவே மனிதர்களும் தமது குழந்தைகளிடம் ஏதோ ஒருவித படிமத்தையும் தம் இயல்புகளையும் காலங்காலமாக கையளித்து வருகின்றனர். அதனால் நாம் எல்லோரும் மனிதர்களாக இருந்தாலும் நமது பெற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட இயல்புகளின் படியே உலகத்தை பார்க்கின்றோம். இதனால் தான் நாம் எவ்வாறு வளர்க்கப்பட்டோமோ அவ்வாறே நமது குழந்தைகளையும் வளர்க்கின்றோம். நாம் ஒருவரை வாழ்க்கை துணையாக தெரிவு செய்யும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நமது துணையிடம் நமது பெற்றவர்களின் பண்புகள் இருப்பதனால்தான்
நம்மையும் அறியாமல் நாம் அவர்களிடம் ஈர்ப்பு கொள்கின்றோம் என இவர்களது ஆய்வில் இவர்கள் எடுத்துரைக்கின்றனர். பெரும்பாலும் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஈர்ப்பு நாளாக நாளாக குறையத் தொடங்குகின்றது. உதாரணமாக, மனைவி தன் தாயைப் போல இருப்பாள் என நினைக்கும் கணவன் அவள் அவ்வாறு இல்லை என்பதை உணரத் தொடங்கும் போது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாறுகின்றன. அவ்வாறே தனது கணவன் தனது தந்தையைப் போல என நினைத்த மனைவியும் அவர் அவ்வாறு இல்லை என அறிந்ததும் ஏமாற்றமடைகின்றாள். ஆனால் கணவன் மனைவி இருவருக்குமே தாம் அப்படி நினைத்துத்தான் சண்டை பிடிக்கின்றோம் என்ற விழிப்புணர்வு இருக்காது. காரணம், இத்தகைய நினைப்புகள் அவர்களது ஆழ்மனதின் ஆதிக்க நிலைகளே. எங்கட குடும்பத்தில் அப்படி செய்வார்கள், உங்களோட குடும்பத்தில் இப்படி செய்வார்கள் என பிரித்து பார்க்க தொடங்குவார்கள். கருத்து வேறுபாடுகளும் எதிர்பார்ப்புகளும் கூடி கும்மாளம் அடித்து குடும்பத்தில் குழப்பத்தையும் பகையையும் வெறுப்பையும் கொண்டு வருகின்றன. மேலும் நம் ஆழ்மனதில் பதிவாகியுள்ள எமது குழந்தை பருவ நிராசைகள் நம்மையும் அறியாது நம் குழந்தைகள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன. நம்மை வளர்த்தெடுத்த நம் பெற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நம்மால் நிறைவேற்ற முடியாது போகலாம், அல்லது நமது சொந்த ஆசைகள் நிராசைகளாக போயிருக்கலாம். அத்தனை நிராசைகளும் நம் ஆழ்மனதில் குடிகொண்டிருந்து நமது பிள்ளைகளை நம்மையும் அறியாது ஆட்டிப்படைக்கின்றன. இத்தகைய சூழலில் நாம் நமது குழந்தைகளை நாமாகவே நினைக்கின்றோம். நான் வேறு, என் குழந்தை வேறு, எனது ஆசைகள் நிராசைகள் என்பன வேறு வேறு என நினைக்க மறந்து பாசம் என்ற பெயரில் அவர்களை கட்டி போடுகின்றோம். சிலவேளை இத்தகைய ஆசைகள் மூலம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை, நல்ல எதிர்காலத்தை நாம் கொடுக்க முடியும். ஆனால் அத்தகைய ஆசைகளை பிள்ளைகளினால் நிறைவேற்ற முடியாது போனால் நம் பிள்ளைகள் மீது நம்மையும் அறியாது கோபப்படுகின்றோம். உதாரணமாக, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தனித்தன்மையுடனும் தனிப்பட்ட திறமைகளுடனுமே பிறக்கின்றனர். சில குழந்தைகள் கணித திறமை மிக்கவராக இருப்பார்கள், சிலர் இசையில் வல்லவர்களாகவும், சிலர் மொழித்திறன் மிக்கவர்களாகவும், வேறு சிலர் விளையாட்டு வீரர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் நாம் எதிர்பார்க்கும் திறமை அவர்களிடம் குறைவாக இருந்தால் நம்மால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாது துன்பப்படுகின்றோம். உதாரணமாக, எனது அப்பா தன் இளம் பிராயத்தில் தனது தாயை இழந்தவர். தாயின் பாசத்தையும் அந்த இழப்பையும் நான் பிறந்த பின்பு என் மீது வைத்து என்னை மிகவும் செல்லமாக வளர்த்தார். அவர் தன் இளவயதில் அவரது தாய் மாமன் டாக்டர் சோமசுந்தரம் என்பவருடன் சிங்கப்பூரில் இருந்தார். அவரது மாமா அந்த காலத்தில் மிகவும் பிரபலமான சத்திர சிகிச்சை வல்லுநராக பிரசித்தி பெற்றிருந்தார். அப்பாவால் அப்போது டாக்டராக முடியவில்லை. அங்கு அவர் ஆசிரியராகவே பணிபுரிய முடிந்தது. தாய் மாமன் மீது அன்பு கொண்ட அப்பா மனதில் தனக்கு பிறக்கும் குழந்தையும் அவரைப் போல ஒரு பிரபல டாக்டராக வேண்டும் என்ற எண்ணம் விதைவிட தொடங்கியது. மாமனார் இறந்த பின்பு அவரது கோட்டை நினைவு சின்னமாக சிங்கப்பூரில் இருந்து கொண்டு வந்து பத்திரமாக இலங்கையில் வைத்திருந்தார். அவர் அம்மாவை திருமணம் செய்து நான் பிறந்து வளரும் வரை அக்கோட் அவரது பழைய ரங்குப்பட்டியில் இருந்தது. நானும் தம்பிமாரும் வளர்ந்து விளையாட்டு வயதில் வந்த பொழுது அக்கோட்டை எடுத்து எமக்கு போட்டு விளையாட வைப்பார். தனது தாய் மாமனின் பிரிவை ஈடுகட்டவும் தனது நிராசையை ஆசையாக்கி கனவு கண்டு மகிழ்ந்தார். என்னால் கணக்கு பாடத்தில் சிறந்து விளங்கவோ அவர் விரும்பியபடி டாக்டராகவோ முடியவில்லை. எனக்கு இலக்கியம் பிடித்தது, அதுவும் கைவந்தது. படித்தேன். ஆனால் நான் அவரது விருப்பப்படி படிக்க முடியாது போனது அவரை மிகுந்த மனவழுத்தத்துக்கு ஆளாக்கியது. பரீட்சை பெறுபவர்கள் வரும் காலங்களில் அவர் தன்னையே மறப்பதுண்டு. செருப்பு போட மறந்து ஆஃபீஸுக்கு வெறுங்காலுடன் செல்வார். மிகவும் பலவீனமாக இருப்பார். பயத்தினால் அடிக்கடி வயிற்றுப்போக்கு வந்து சிரமப்படுவார். இரத்த அழுத்தம் கூடி அவதிப்படுவார். ஆனாலும் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் முயற்சி செய்த கதை போன்று அப்பாவும் தன் பிள்ளையை டாக்டராக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கி என் சின்ன தம்பியை டாக்டராக்கினார். இந்த விடயத்தில் என் அப்பாவின் சிறுவயது ஆசையானது ஒரு நல்ல நிலையை எட்டிப்பிடித்தது. ஆனாலும் ஒரு சங்கீத வித்துவான், இசை மீது நாட்டம் இல்லாத
அல்லது பாடவே வராத தன் பிள்ளையை பெரிய பாடகனாக்க வேண்டும் என முயற்சி செய்து தோற்று போகும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு மறைமுகமான எதிர் விளைவுகளை உண்டாக்கலாம். மேற்கூறப்பட்ட குணங்களுடைய பெற்றவர்கள் தாம் வேறு தம் பிள்ளை வேறு என்ற நிலைப்பாட்டை அடையாதவர்கள். இவர்களது மனதில் பிள்ளைகளுக்கு எத்தனை வயதானாலும் அவர்கள் தாம் தோளில் சுமந்து கொண்டுள்ள பிள்ளைகள் என்ற நினைப்பு மட்டுமே மேலெழுந்திருக்கும். இந்த நிலைப்பாட்டை ஆரோக்கியமற்ற கூட்டு வாழ்வு நிலை என கூறுவார்கள். இங்கே பிரித்து பார்க்க முடியாத அதீத பாச பிணைப்பை நாம் காண முடியும். ராமன் வனவாசம் போன துயரத்தில் தசரதர் இறந்து விடுகின்றார். பிள்ளை பாசம் அந்தளவு வலிமை மிக்கது. இப்படிப்பட்ட குருட்டு பிள்ளை பாசம்தான் கைகேயிக்கு பரதன் மீது இருந்துள்ளது. தன் பிள்ளைக்கே சிம்மாசனம் கிடைக்க வேண்டும் என்ற நினைப்பு அவள் மதியை மயக்கிவிட்டது. இதே பாசச்சிக்கலினால் தான் திருதராஷ்டிரனும் வாழ்ந்தான். குருஷேத்திர யுத்தத்திற்கும் இந்த அதீத பிள்ளை பாசமே காரணமாக இருந்துள்ளது. பெற்றவர்கள் கையாளும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலே அவர்களது அடிமனதில் அவர்களையும் அறியாது அவர்களை ஆட்டி படைக்கும் ஆழ்மனது சிம்மாசனமிட்டு அமர்ந்துள்ளது. கண்ணுக்கு புலப்படாத அந்த ஆதிக்க சக்தியை கண்டுகொண்டு செயல்படுவதே நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமானது. இக்கட்டுரையின் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்ட சங்கரின் அம்மாவின் செயல்பாடுகளுக்கும் அவரது ஆழ்மனதில் பதிந்துள்ள பயமே காரணம். என் பிள்ளை படிக்க வேண்டும் அல்லது யாரும் மதிக்க மாட்டார்கள் என்ற அவரது பெரிய பயம் கோபமாக வெளிவந்துள்ளது. சங்கரின் தாத்தா பாட்டி சங்கரின் அம்மா மீது அவரது சிறு வயதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்து வளர்த்துள்ளனர். எல்லா பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே அவருக்கு வீட்டில் மரியாதை கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டிலேதான் அவர் வளர்க்கப்பட்டார். மேலும் தமது உறவினர்கள் மத்தியில் தனக்கும் தன் பரம்பரைக்கும் கெட்ட பெயரை சங்கர் கொடுத்து விடுவானோ என்ற பயம் அவரை அன்று காலை அப்படிப்பட்ட கொடிய வார்த்தைகளை சொல்ல வைத்துள்ளது. பெற்றவர்களின் நடவடிக்கைகளும் அவர்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொற்களும் அணுகுண்டு தாக்குதல் போன்று பிள்ளைகளை தாக்குகின்றன. இதன் மூலம் பெற்றவர்களாகிய நாம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக இன்றியமையாததாகும். இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம். சொன்னது நான் தானா. எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.